தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைத்திருக்கும் நபர். திமுக, அதிமுக என இரு கட்சியின் ஆட்சிக்கு எப்போதெல்லாம் பிரச்சனை எழுகிறதோ அப்போதெல்லாம் கன் ஷூட்டராக மாறும் காவல் நாயகன். அவர்தான் சென்னையின் காவல் ஆணையராக பதவியேற்ற 2 மாதங்களில் 2 என்கவுண்டர்களை அரங்கேற்றி மாநகர ரவுடிகளை கதிகலங்க வைத்திருக்கும் அருண் IPS. சேலம் மாவட்டம் அஸ்தம்பட்டிக்கு அருகே சின்ன திருப்பதியில் பிறந்தவர் அருண். சென்னை பல்கலைக்கழகத்தில் BE மெக்கானிக்கல் பொறியியல் படித்த இவர் காக்கி சட்டை மீதான காதலால் தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள உஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் காவல்துறை மேலாண்மை பிரிவில் பட்டயப்படிப்பு முடித்து 1998ஆம் ஆண்டிற்கான IPS பிரிவில் தேர்ச்சி பெற்றார். IPS பயிற்சி முடித்த கையோடு நாங்குநேரி, தூத்துக்குடி ஆகிய உட்கோட்டங்களில் உதவி காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றினார். பின்னர் கரூர், கன்னியாகுமரி மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றிய போது சட்டம் ஒழுங்கிற்கு அருண் கொடுத்த முக்கியத்துவமும் குற்றங்களை குறைக்க எடுத்த நடவடிக்கைகளும் வெகுவாக பாராட்டப்பட்டது. சென்னை அண்ணாநகர், பரங்கிமலை ஆகிய பகுதிகளில் துணை ஆணையராக பணியாற்றிய அவர் 2012ஆம் ஆண்டு DIG-ஆக பதவி உயர்வு பெற்று திருச்சி சரக காவல் துணைத் தலைவராக பணியாற்றினார். மேலும் சென்னை மாநகரின் போக்குவரத்து வடக்கு மண்டலம் மற்றும் சட்டம் ஒழுங்கு தெற்கு மண்டலத்தின் இணை ஆணையராகவும் பணியாற்றியுள்ளார். 2012ஆம் ஆண்டு IG-ஆக பதவி உயர்வு பெற்று திருச்சி மாநகர காவல் ஆணையராக பணியாற்றிய அருண் 2021ஆம் ஆண்டும் 2வது முறையாக திருச்சி காவல் ஆணையராக பொறுப்பு வகித்தார். 2022ஆம் ஆண்டு ஆவடி காவல் ஆணையராக பொறுப்பேற்ற இவர் கடந்த ஆண்டு சட்ட ஒழுங்கு கூடுதல் DGP-யாக பொறுப்பேற்றார். தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற குற்ற சம்பவங்களை ஆய்வு செய்தும் சட்ட ஒழுங்கை பராமரிக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் அருண் IPS திமுக, அதிமுக என இரு கட்சிகள் ஆட்சிக்கு வந்தாலும் எவருக்கும் அடிபணியாத பவர்ஃபுல் காவலராகவே வலம் வருவார். இந்த நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவரது வீட்டருகே வைத்து தீர்த்து கட்டப்பட்டதை தொடர்ந்து தமிழக அரசு கடும் விமர்சனங்களை சந்தித்தது. அதையடுத்து சென்னை கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோர் மாற்றப்பட்டு புதிய கமிஷனராக அருண் IPS நியமிக்கப்பட்டார். இனிமேல் ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் நடவடிக்கை என சொல்லி பொறுப்பேற்ற அருண் அடுத்த ஒரே வாரத்தில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டார். தற்போது ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மற்றொரு ரவுடியான நாகேந்திரனின் கூட்டாளியும் கொலை, கொள்ளை, கட்ட பஞ்சாயத்து என 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ள A+ ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி நேற்று முன்தினம் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இது சென்னை கமிஷனராக அருண் IPS பதவியேற்ற 2 மாதத்தில் நடக்கும் 2வது என்கவுண்டர் ஆகும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.